welcome to GRP Day மற்றும் பிரீத்தி ஆல்கா சிம்னி வழங்கும் Cook with Komali Season 2. Powered by Dazzle Chana, Nippon Paint, Autumn Fibra, Lion Desert, King Dates, Meet and Eat Family Restaurant, Hudson Curd மற்றும் Cardia Advance. நல்ல நாள். நேத்து நம்மளோட அட்வான்டேஜ் ரவுண்ட் வந்து சூப்பரா போச்சு and round 1 round 2லயும் சூப்பரா எல்லாரும் பண்ணி அட்வான்டேஜை வின் பண்ணது பாபா பாஸ்கர் மாஸ்டர் and பாலா. எல்லாத்துக்கும் ஆவாங்க. முழுசா பேயா மாறி இருக்கிற பாபா பாஸ்கர் மாஸ்டர், இன்னைக்கு நடக்க போற இம்யூனிட்டி வீக்ல இந்த மெயின் டாஸ்க்ல உங்களுக்கு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் காத்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் அட்வான்டேஜ் வின் பண்ணலாம் எப்படி எல்லாம் விளையாடலாம்னு. ஐ அம் வெயிட்டிங். எஸ், உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயம் காத்துருக்கு. சரி அஸ்வின், ஏன் பாபா பாஸ்கர் பாக்குறீங்க? இல்ல இன்னைக்கு வெடி கணிக்கு அவங்களுக்கு தான் இருக்கு தெரியும் எனக்கு. எங்களுக்கு வருது. ஏய், நீங்க என்ன செய்வீங்க? 10 வகையான பருப்பு சாம்பார் செய்வீங்க. மணி இருக்கும்போது இந்த கணிக்கு என்ன பயம்? பாத்தமே அட்டெண்டன்ஸ் வரலையே ரைமிங்கா? ஐயோ. கண்டஸ்டன்ட்ஸ், இன்னைக்கு உங்க மெயின் டாஸ்க் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் இங்க நம்ம செட்ல ஒருத்தருக்கு சூனியம் வைக்க போறேன். ஓ ரியலி? யா. நான் இருக்கும்போது நீங்க எப்படி வைப்பீங்க? அந்த சூனியம் வைக்கிறதுக்காக ஒரு லேட்டஸ்ட் பேய் இறக்க போறேன். லெட்ஸ் வெல்கம் பிசாசு பேய். ஏய் என்னடா சுனிதா இந்த பேக்கப்ல வந்திருக்கு? என்ன சுனிதா? நான் பிசாசு. ஏய், நல்ல அழகா கெட்டப் போட்டு வந்திருக்கா. 20 வருஷமா காணா போன கந்தர்வ கோட்டையில இருந்து இன்னைக்கு தான் வரியா மீண்டு. என்னடா ஆச்சு? கண்ணம் பாரு கெட்டிக்கிற கேப்ல கெடா வெட்டோம். ஃபுல்லா நான் யாருமே இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏதோ துணியா சொல்ல. செத்தா அங்க வர. எங்க வெளிய வரிமா போடு பாட்டு. ஐயோ, செஃப் சுனிதா வந்து பேய் கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடி தான் பாத்திருக்கீங்க. பேய் கெட்டப் போட்டு பேய் மாதிரி நடந்து பாத்திருக்கீங்களா? நார்மலா நடக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஏய் சுனிதா, நம்ம செஃப் எல்லாம் பார்க்கணும் அந்த ஒரு வாக்கு. ஏய் அப்பா, வயசான காலத்துல சுனிதா இப்படிதான் இருக்கும். ஏய் சூப்பர். பயமா இருக்கு. நல்லா பண்றல. ஓ இப்படி பண்ணு. ஏய் சூப்பரா பண்றாங்க. ஏய், எங்கேயோ சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு போறவங்கள பாத்துட்டு வந்துட்டு அத அப்படியே பண்ணிட்டு பேய் போக மாட்டான். வாக் பண்ண பார்க்கலாம். இப்ப வரவா பாரு பேய் மாதிரி. வேற லெவல். வாடா வாடா வாடா. வரல வரல அப்படியே ஏலமா ஓடிடு. வாடா அப்படியே தலையிலே வாடா தலையிலே வா. ஸ்கிப் பண்ணே வா. வாடா அவ்வளவுதான்டா. இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுங்கடா. ஏய் பாடுதுனா மதுரை முத்தண்ணா அந்த ஸ்டெப் ஓட்டு காமிக்க போறாரு. ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பை ஸ்பெஷல் கெஸ்ட். அண்ணன் ஜோக் பண்ண சொன்னாலே பண்ண மாட்டாரு. இல்ல வாக் பண்ண வராம. ரக்ஷா வளவலன்னு இல்ல ரெண்டே வாக். சூப்பர். எல்லாம் நல்லா இருக்கு. இது வேற வாக்கு. அருள் வாக்கு. அடுத்த வாக்கு பாரு. அடுத்த வாக்கு. இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள வாக்கு. அப்படியா? நாளை கழிச்சு முடிச்சிருவோம். என்ன இது என்ன வாக்குனா? இதே செல் வாக்கு. போறேன். இனிமே ஒரு வாக்கும் பண்ண கூடாது, ஜோக்கும் பண்ண கூடாதுடா. கண்டஸ்டன்ட்ஸ், இன்னைக்கு சூனியம் வைக்கிறதுக்காக இறக்கி வச்சிருக்கிற நம்ம சுனிதா பேய் கிட்ட ஒரு ஆளை ஒப்படைக்க போறேன். அந்த ஒருத்தர் ரக்ஷன். என்ன? செம்ம. சுனிதா சிறப்பா செஞ்சிரு. ஏய், நீ ஒரு குக்கிங் யோக ஆங்கர். ஆமா ஆமா செஃப். சுனிதாவும் நீ சேர்ந்து மத்தவங்க மாதிரி சமைக்க போற. அதே மெயின் டாஸ்க் நீ அதே மாதிரி சமைக்க போற. வா மச்சான் மச்சான் பாத்துடா வா. மச்சான் வா பாத்துடா வா. எனக்கு சொல்லவே இல்ல. சோ சுனிதா and சரத் வச்சிட்டு நீ இன்னைக்கு சமைக்கிற. அவர் நல்லா பிரியாணி செய்வார். Back to your workstations. சரி ரைட் ஓகே. மெயின் டாஸ்க் எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ரெடி. இந்த மெயின் டாஸ்க்ல ஒரு கலரமான ஒரு டாஸ்க் அமைப்போது. கலவரமா? கிச்சனே அல்லோலப்படப்போகுது. அல்லோலகல்லோலமா? 3 வித்தியாசமான டாபிக்ல ஒரு செட் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குது. அத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மெயின் டாஸ்க் அமைய போகுது. 3 பண்ணணுமா? அதான் தெரியல. அந்த செட் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் இதோ. எனக்கு பைனாப்பிள் வேணாம். வேணாமா? வேணுமா? சாப்பிட பக்கத்துல போய் பார்க்கலாமா? இங்க என்னன்னா நம்ம டிவில தெரியும். நம்ம சமைக்கிறது முக்கியம் இல்ல, டிவில தெரியறது தான் முக்கியம். ஓகே. சோ உங்க டாஸ்க் எப்படி இருக்க போகுதுன்னா காய், கனி அண்ட் விதை. கனி. இத 3 செட் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் அமைய போகுது. இத வச்சு தான் நீங்க 2 மெயின் டிஷ் பண்ண போறீங்க. ரெண்டா? ஆமா. ஐயா என்னய்யா சொல்றீங்க? 2 மெயின் டிஷ்ஷா? எஸ், 2 மெயின் டிஷ். அதுக்கு உண்டான டைம் 50 நிமிஷம். உங்களுக்கு வேண்டிய எதா ரெண்ட செலக்ட் பண்ணீங்க. முதல்ல ஷக்கிலா வாங்க. என்ன கேட்டு கூட முடிவு எடுக்கலாம்.
வாங்க கொஞ்சம் சொல்லுங்க வாங்க. ராஜ்மா. ராஜ்மா. ஓகே. சகிலா வந்து பைனாப்பிள், கனில இருந்து பைனாப்பிளும். பைனாப்பிள் அவன் எடுத்துட்டான். ஏய் எனக்கு. விதையில இருந்து ராஜ்மாவை எடுத்துருக்காங்க. ஓகே உங்க டேபிளுக்கு போங்க. Thank you. பாபா பாஸ்கர் வாங்க. ஐயா பயத்துல வந்து பயம் எடுத்துக்கிறேன் ஐயா. பயமா இந்த வெள்ளை சுண்டல எடுத்துக்கிறேன் ஐயா. ஓகே. வெள்ளை கொண்டக்கடலை. கொண்டக்கடலை. கனி வாங்க. சார் பருப்பு இருக்கான்னு கேக்குறேன். கனி எப்படி மாஸ்டர் நமக்கு சேஞ்ச் பண்ணுவாரு, அதனால வேற மாத்திடுங்க. அப்பதான் சேஞ்ச் பண்ணுற மாத்திக்கலாம். மொத்தமா பார்த்துக்கலாம். கத்திரிக்காயா? கத்திரிக்காய் எடுத்துச்சா அப்பயும் காரக்குழம்பு தான். ஏய் கனியில இருந்து எடுக்கலையா அப்ப? கனி வந்து கத்திரிக்காய் வந்து காய்கறில எடுத்திருக்காங்க. தாமரை விதைய வந்து விதையில எடுத்திருக்காங்க. ஓகே வெரி குட். சொல்றது எதையுமே கேட்காதீங்க. சீ. கனி கத்திரிக்காய்ல காரக்குழம்பா? காரக்குழம்புனால டிஃபரெண்டா பண்ணுவேன் சார். காரம் இல்லாமையா? ஓகே அடுத்தது அஸ்வின் அண்ட் சிவாங்கி வாங்க. ஐயே வாழைப்பழம். ஈஸி. வாழைப்பழம் கோபி பஞ்சூரி. நான் சொல்லல. காலிஃப்ளவர் அண்ட் வாழைப்பழம். வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன் சார். வெஜிடபிள் ஏதாவது ஒன்று எடுங்க. கேரட் எடுத்துப்போம் இப்போ. கேரட் எடுத்தீங்கன்னா கேரட் நிறைய இருக்கணும் அதுல. ஓகே ப்ளூபெரி எடுத்துக்கிறேன். ப்ளூபெரி. அரே வா. சூப்பர். அஸ்வின் அண்ட் சிவாங்கி ப்ளூபெரியும் கேரட் எடுத்திருக்காங்க. இப்ப 4 டீமும் அவங்களுக்கு வேண்டிய 2 இன்கிரிடியன்ஸ் அந்த 2 டிஷ் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க பண்ண போற டிஷ்ல இந்த 2 இன்கிரிடியன்ஸ் தான் பிரெடாமினன்ட்டா இருக்கணும். அதான் ரூல். இந்த 2 டிஷ் நீங்க 50 நிமிஷத்துல பண்ண போறீங்க. இது கூட நீங்க மத்த இன்கிரிடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணுமோ உங்களுக்கு நீங்க பேண்ட்ரில இருந்து எடுத்து ஆட் பண்ணி நீங்க பண்ண போறீங்க. Please all get back to your workstation. Workstations. Workstation போங்க எல்லாரும். பாபா பாஸ்கர் ஐயா ஐயா நீங்க அட்வான்டேஜ் வின் பண்ணிருக்கீங்க. சரிங்க ஐயா. நீங்க ஏதாவது 2 குக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ 2 குக்கா? ஓ எனக்கு ஹெல்ப் ஆவா ஐயா? இல்ல செலக்ட் பண்ணிட்டு அவங்க எடுத்து வச்சுக்காங்க, இன்கிரிடியன்ட் எடுத்து வச்சுக்காங்க இல்லையா? ஆமா ஐயா. ஏதாவது ஒரு டாபிக் சரிங்க ஐயா. ஏதாவது ஒண்ணு நீங்க மாத்தி வைக்கலாம். ஐயா முறுக்கு சுடுற டாஸ்க்ல பாத்துருப்பீங்க நீங்க. முறுக்கு மொத்தம் 10 முறுக்கு தான் சுட்டுருக்கு. நீங்க பார்த்து பண்ணுங்க. இடுப்பு ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ண முடியல. ஐயா எந்த மாஸ்டர் நாக வாசனா? ஐயா ஐயா கொஞ்சம் பாத்து. நானும் ஐயா சொல்றேன். அந்த டாஸ்க் நான் குடுக்கலாம் பரவாயில்ல ஐயா? இல்ல பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணி ஆகணும். இல்ல என்ன தெரியுமா, இந்த 2 குழந்தைய விட்டுறேன். இந்த 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 காஞ்சனாவை சாவடிக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா முதல்ல அவனை என்ன கோத்து விட்டது இவதான். அப்படிங்க அவர்தான் ஏதாவது பண்ணணும். என்னைய அவனை பண்ணீங்க. பண்ணிட்டேன் 2 வாட்டி பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு வாட்டி போனீங்கன்னா வாழ்க்கை முழுக்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏய் யாரு? ஏய் நான் மணிமேகலை மாஸ்டர் மறட்ற. ஏய் பொட்டு வச்ச போட்டி அப்பளம். ஒவ்வொரு நொடியும் நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு உங்களை பண்ணுவா ஏய், மாஸ்டர். இது பாரு ஐயா, நான் வேணாம் கூட விட்டுலாம் நினைச்சேன். ரிவெஞ்ச் எடுக்கிறா. நான் கத்திரிக்காவை மாத்துறேன் ஐயா. நான் கத்திரிக்காவை மாத்துறேன் மாஸ்டர் இத மாத்துங்க மாஸ்டர். இல்ல சரி இத மாத்துறேன் ஐயா. மாத்தாதீங்க. முதல்ல என்ன சொன்னீங்களோ அதை மாத்துங்க. ஆமா கத்திரிக்காய் மாத்தணும். பயப்படுறீங்க. இல்ல ஐயா. மாத்துங்க நான் பாத்துக்கிறேன். ஐயா நீங்க மாத்துங்க நான் பாத்துக்கிறேன். நீங்க மாத்துனா நாங்க வந்து ஜெயிக்காம போய்டுவோமா? மாத்துங்க பார்க்கலாம். மாத்துங்க பார்க்கலாம். கத்திரிக்காவை குடுன்னு நானு. இத மாத்திட்டானா என்ன பண்றது? மாத்த கூடாது அது மாதிரி பேசணும். அவ ஏன் அவள பேசுறா? கனியக்கா. நீ கத்திரிக்காய் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் கடி. நீ கத்திரிக்காய் நீங்க போடுங்க. வேலைக்காரியை கம்பெனி மாமா பாஸ்கர் பயந்துட்டீங்களா? கத்திரிக்காய் மாத்தல. பயமா அவருக்கு அப்படி இல்லையா? ஐயா இல்ல ஐயா பாவம் ஐயா, மூஞ்சி மாறுது குழந்தைக்கு. அதனால நான் இந்த சைத்தானை விட்டுறேன். சைத்தான் இல்ல காஞ்சனா. காஞ்சனா விட்டுறேன். அவங்களுக்கு வந்து நான் இதை மாத்துறேன் ஐயா. வேற ஒரு சீட் எடுத்து கொடுக்கணும். ஒரு விதையை எடுத்துட்டீங்கல்ல, இப்பெல்லாம் வேற விதை. இது வந்து பம்ப்கின் சீட்ஸ், வந்து பூசணிக்காய் விதை. அரளி விதை இருக்கா சார்? ஐயா நான் இதை வந்து இந்த இந்த சூரியகாந்தி விதையை வந்து அந்த சூரிய பொம்மை அந்த கொடுக்குறோம். காஞ்சனா பேய்க்கு கொடுக்குறேன் ஐயா. இது என்னது? இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா? தூக்கி போட்டு கடுகு போட்டு எண்ணெய் ஊத்தி வறுத்தா அமேசிங்கா ஒரு குழம்பு வரும். நான் வந்து திருந்திட்டேன். நான் உணர்ந்துட்டேன். என் வாழ்க்கையில இனிமே நான் மணிமேகலையை தேர்ந்தெடுத்துடவே மாட்டேன். ஐயோ என்ன தப்பா போச்சு இப்ப? எல்லாரும் கதறும் போது எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் என் தப்பு உணர்ந்துட்டேன். மாஸ்டர் கனியக்கா வந்து ஒரு டிஷ்ஷுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறாங்கன்னா அந்த கத்திரிக்காயில ஒரு பெரிய மேட்டர் இருக்கு. நீங்க தேவையில்லாம அதை விட்டுட்டீங்க. இன்னொரு டாஸ்க்கும் நான் கனிக்கிட்டே போய் கத்திரிக்காய் எடுக்கிறேன் ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ. அப்படி பண்ண முடியாது. யாராவது இன்னொரு குக்கு தான் பண்ணுவோம். தான் அண்ணாச்சி எங்கள்கிட்ட வராதீங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி பழத்தை போய் எடுத்துடலாம். அண்ணாச்சி நீ தானடா சொன்ன. என்னாச்சு? சும்மா தானே என்ன குழந்தை மன்னிச்சு விட்டுறேன்னார்ல. இன்னும் வாய் இன்னும் வாயின்னு கேக்குறேன். அப்படிலாம் பண்ணாத புகழ், தப்பு பண்ணாத. மாதிரி எப்படிலாம் போராட வேண்டியது. ஐயா இதை எடுத்துக்க சொல்லிட்டு மாதுளை கூட எடுத்துட்டு தர சொல்றாங்க ஐயா. இவ்வளவு கேவலமான ஒரு டீம் நான் பார்த்ததே இல்லை ஐயா. மாதுளத்தை எடுத்துட்டு கொடுக்கறா சார். எங்க இங்க கேமரால கேட்டுங்க.
மாத்திரை வேணாம். இத மாத்தி இத மாத்தி வாழைப்பழம் கொடுங்க சித்தப்பா. ஏன் உனக்கு ஒரு வயிறு சரியில்லையா? ஏதாவது ஒண்ணு கேக்குறது. நான் எனக்கு கேட்டேன்டா. அப்பா மாதுளை குத்தலாம்பா. ஐயா மாதுளை. இந்த கனியில இந்த கொய்யாக்கா கனியை குடுக்குறேன் ஐயா. ஐயா டைம் ஆகும், அம்மா ஆழ்குள்ளைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஐயா பாவங்க அவங்க ஐயா. ஐயா இதுல கூட அந்த இது மாத்துறேன் ஐயா. கத்திரிக்காய் கத்திரிக்காய் மாத்துறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, கத்திரிக்காய் மாத்துறேன் ஐயா. எனக்கு பேண்ட் முக்கியம் ஐயா. அத பாத்து அத மாத்துங்க மாத்துறேன் எல்லாத்தையும் மாத்துறேன். சித்தப்பாடா. தலை நீங்க வேற ரகத்துல இருக்கு. நான் தப்பிச்சுட்டேன். கத்திரிக்காய் பதிலா குடுக்குறேன் ஐயா, இவனை குடுக்குறேன் ஐயா. பாவக்காவா? ஐயோ பாவக்காவா. ஐயா அவங்க பாவமா இருக்காங்க ஐயா. பாவக்காய்லாம் சமைக்க முடியாது எங்களால. முடியல வெளிய போங்க. வாலண்டரி ரிட்டர்ன் பண்ணி வாங்கி போங்க. சரி இப்ப எனக்கு என்ன கொய்யாக்கா தான். ஏக்க மட்டும் மாத்தி பாபா பாஸ்கர், இல்ல நீங்க பயங்கரமான போட்டியா இருக்கும் போது. ஐயா பாசமா வேசமா மோசமா. மாஸ்டர் கிடைச்ச அட்வான்டேஜ் வந்து அவர் ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டாரு. மாஸ்டர் வேற லெவல். அழகா பயன்படுத்திக்கிட்டாரா? பாவி. அவரை நீங்க தான் பயன்படுத்திக்கிட்டீங்க. மெயின் டாஸ்க் சொல்லும்போது ஹிண்டரன்ஸ் இல்லாம கிடையாது. ஹிண்டரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போகுது. அந்த ஹிண்டரன்ஸ் இதோ. கலர் கலரா கிளாஸ்ல வருது. பாக்க என்னவோ நல்லா தான் இருக்குது. சத்தியமா அது குடிக்க நல்லா இருக்காது. நான் குடிக்கிறேன் உங்களுக்காக. ஐயா நெத்தில இப்படி வச்சுக்கணுமா? ஸ்கேல் வச்சு பேலன்ஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். இதான் உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ். இந்த டிஷ் வந்து 50 நிமிஷத்துல நீங்க 2 டிஷ் பண்ண போறீங்க. சரிங்க ஐயா. அது 10 நிமிஷமா நாங்க மாத்த போறோம். 10 நிமிஷம் முதல்ல கோமாளிங்க குக் பண்ணுவாங்க, சரிங்க ஐயா. குக்குங்க பாப்பாங்க. அதுக்கு அப்புறமா குக்குங்க குக் பண்ணுவாங்க, கோமாளிங்க பாப்பாங்க. நல்லது அந்த ஐயா. 10 நிமிஷத்துல குக்குங்க ஆகட்டும் கோமாளி ஆகட்டும் இது மாதிரி இதை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிட்டே நிக்கணும். இது தப்பி தவிர கீழே வந்துருச்சுன்னா இங்க சைடுல வந்து ஒரு டிராம்போலின் இருக்கும். டிராம்பலிங். டிராம்போலின் என்ன தெரியுமா? குதிக்கிறது. அப்ப நீ கீழே கொட்டினே இருப்ப. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது டிராம்பலிங்? அந்த டிராம்போலின்ல 2 நிமிஷம் குக்கு கீழே போட்டா குக்கு குதிக்கணும், கோமாளி கீழே போட்டா கோமாளி குதிக்கணும் 2 நிமிஷத்துக்கு. இப்ப சப்போஸ் யாராலையும் குதிக்க முடியல, அவங்களால குதிக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் மாஸ்க். சோ இந்த ஆப்ஷன் வந்து வெறும் குக்குங்களுக்கு மட்டும் தான், கோமாளிங்களுக்கு கிடையாது. ஏன்டா? நல்ல வரதெல்லாம் குக்கிட்ட கொடுத்துருங்க. இல்லனா 5 மினிட்ஸ் குதிச்சிட்டே இருக்கணுமா? குதிக்கிறது 2 மினிட்ஸ், மாஸ்க் போட்டா 5 மினிட்ஸ். நான் குதிச்சறேன் ப்ளீஸ். இதுக்கு ரெண்டாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இத நீங்க குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல இது மாதிரி ஒரு சைரன் கேட்கும். சரி. வண்டியில ஏறி போயிடணும். இந்த சைரன் கேட்கும்போது அது குக் இருக்கும்போது சரி, கோமாளி இருக்கும்போது சரி, யாரா இருந்தாலும் இந்த சைரன் கேட்ட உடனே கையில நீங்க வச்சு நிக்கிறது இது மாதிரி 3 வாட்டி சுத்திட்டு நிக்கணும். ஐயோ. சுத்தானதுக்கு அப்புறம் எங்க நிக்கிறது? இல்ல நம்ம சுத்துவோம், அது நிக்குமா? இதுல விதிமுறைகள் எல்லாமே ரக்ஷனுக்கும் பொருந்தும். வெரி குட். வாத்தலைவா. சொல்லும்போது இனிக்குது இல்ல? சுனிதா சரத் 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க. கம் ஆன். எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர? எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர? யாருக்குடா தெரியும்? அவங்க சொல்றாங்கடா நீ பாத்து. மச்சான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட தெரியாதுடா. ஓகே, இந்த மெயின் டாஸ்க் உங்களுக்கான டைம் 50 மினிட்ஸ். அந்த 50 மினிட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. இன்கிரிடியன்ட்ஸ் போய் கேட்போம், நம்ம வேற லெவலா செஞ்சு இம்யூனிட்டி வாங்கி கொடுப்போம். அப்படியே நான் இறங்குறேன். சொல்லுங்க. சிரிப்பூட்டாதம்மா. ஓகே. மைதா மாவு, ப்ளூபெர்ரி எடுத்துக்கோ எக்ஸ்ட்ரா. மைதா மாவு, அப்புறம் ஏன் மறக்க? முட்டை. எப்பவுமே இன்கிரிடியன்ட் சொல்லும்போது என்கிட்ட சொல்லும்போது மறந்து போயிடுறாரு. மைதா மாவு, அந்த மாவு, இந்த மாவு, ஆம்பளை மாவு, பொம்பளை மாவு. என்ன தமாஷா பேசுறாரு பாரு. ஐயா அந்த மாவு இந்த மாவு மாப்பிள கிடைக்கிற டப்பாவெல்லாம் எடுத்துட்டு வா போ. தில் பர் ஜானே தில் தீவா திக்கிற தேவே டடன் உள்ளபடி நானே உன்னை சேர்வேனே ஒட்டி இருப்பேனே. பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். சமைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? மாயனியோ மூஜி ஓவரா மூவ் போடுறாரு. எனக்கு தூக்கு என் பின்னாடி. எனக்கும் ஏறுங்க 2 பேரும் மேலே ஏறுங்க. மைதா மாவு. நல்லா பிளான் பண்ணி ஏறுற மாதிரி தெரியுது. மாஸ்டர் கிட்ட ஓவரா பேசி தேவையில்லாம நான் வந்து
கத்திரிக்காயில வேற லெவல்ல ஏதோ செஞ்சிருப்பேன். எனக்கு அதுக்கு ஆப்போசிட்டா பாவக்காய் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா மாஸ்டரை பழி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணணும். இந்த ஊர்ல ஒருத்தன் ஆங்கர் ஆங்கர்னு சொல்லி சுத்தி இருந்தானா. அடுப்புல ஒரு அடுப்புல இல்ல நான் கடுப்புல பேசிட்டேன். தெருப்பாதடி மோதடி. ஏய் உள்ள போயிட்டு பால் பாக்கெட் எடுத்து பால் மட்டும் வேக விடடி. பால் தான் இன்னைக்கு நமக்கு பால் தான். இந்த ரோஸ் மில்கே தான் நமக்கு. செல்லம் நீயும் நானும் ப்ளூ. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். தனியே ஐயோ ஐயோ டப்புன்னு போட்டிருப்பேன். உனக்கு ஆங்கரிங்கே வராது, குக்கிங் வேற. ஐயோ கவுண்டர் கூட வரலையே இப்ப. என்ன போலா? என்னண்ணே போராட்டமா இருக்குண்ணே. நானும் உண்ணாவிரத போராட்டம் போயிட்டு உடனே வந்துட்டேன். ஏண்ணே சாப்பிட விட மாட்டேன்ட்டாங்க. சாப்பிடுற சோள வந்து இதெல்லாமா? இவங்க வேற அந்த ஒரு பெல் அடிக்கும், அந்த பெல் அடிக்கும் போது ஸ்கேல வச்சு சுத்தணும்னு சொல்றாங்க. கான்சன்ட்ரேட் ஹியர். அடுப்புக்கு ஏறதுக்கு தேவை லைட்டரு. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான். ஒன்னும் சொல்லிக்கிறப்பா ப்ளீஸ். அடுப்புக்கு வெறுக்குது. என்ன நீங்க ரொம்ப ஜாமா இது. சால்ட்டுமா சால்ட் தம்பியா? சால்ட் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. அடுப்புக்கு லைட் பண்றதுக்கு தேவை லைட்டரு. நீ தான் என் ஹார்ட் படிச்சா ரைட்டரு. ஆட்டு படிச்சாவா? தப்புவா? நீங்க தான் என் ஹார்ட்ல ரைட் பண்ண ரைட்டரு. நீங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குற? வேற என்ன எடுத்துன்னு வரணும்? மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க மேடம். என்ன பண்ணணும்? பரோட்டா இல்ல பரோட்டா மாவு மாதிரி பசங்க. பலாப்பழத்தை தக்காளி சொல்றா. ஆஹா பலாப்பழத்திலே தக்காளி பண்ணுவோம். கொய்யாக்கால குழம்பு வைக்கிறோமே நாங்க. கொய்யாப்பால குடல் கறி. கொய்யாக்காய் எட்டிக்கிட்டு மிதிச்சே. லக்கிமா ஐ லவ் யூ. இந்த புண்டு எல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், நீயே பண்ணிக்கோ. புண்டு நீயே பண்ணிக்கோ, நான் பண்ண மாட்டேன். அது ரொம்ப என்ன புண்டு அடுப்பாவது பத்த வைப்பா பண்றா. ஆரம்பத்துல இருந்து ராங்கா போயிட்டு இருக்கு. ஐயோ தண்ணியோட கலக்கிட்டேனே. நீங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குற? எவ்வளவு வாட்டி வந்து எவ்வளவு பண்ணிருப்பேன். பாவி சண்டால பைய நேரம் பார்த்து பழி வாங்குறான் ஐயா. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டின ஐயோ ஒரு வீராங்கனைய நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பலாப்பழத்தை வச்சு ஒரு கேரளா ஐட்டத்தை இறக்கணும். நாங்க எங்களுக்குலாம் பாருங்க தலையில கரகம் வச்சு கை வைக்காம சுத்த சொன்னால வேற மாதிரி சுத்துவோம். இதுல சப்ப மேட்ரு. ஆணிகால் செருப்பு குத்தா கூட அதுலயே நடப்போம். சொல்றா ஆணிகால் செருப்பு கொடுத்தா அதுலயே நடப்போம். நெருப்ப மேல போட்டா கூட அப்படியே படுத்து கிடப்போம். அதுதான் எங்க சித்தப்பா. குக்கர்ல அந்த உருளைக்கிழங்க போட்டு ஊற வைக்க சொன்னாங்க. ஊற வச்சுட்டு குக்கர் மூடிய மூட்டு பாக்குறேன், விசில காணோம். ஐயோ விசில காணோமே. சரி விசில் இல்லாம வச்சா நம்ம குக்கருக்கு செட் ஆகாது இல்ல, அதனால இப்ப எல்லா டேபிள் விசில் தேடினா இல்ல. நாங்கெல்லாம் அந்த மாதிரி நாங்கெல்லாம் வேற மாதிரி நாங்கெல்லாம் இப்ப மாட்ட பாரு. ஐயா 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 இதுல ஐயா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து தள்ளி விட்டு போறா. ஐயா ஐயா இது எதிர் டீமோட சரி ஐயா. இல்ல நான் வந்து விசில் தேட வந்தேன். நீ விசில் தேடுறது மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியேடா. ரொம்ப பிரச்சனையா நீ கொண்டு போனா என்ன உண்டிலேன்னு பண்ணி வேண்டா. நானே குதிக்கிறேன் மாஸ்டர். ஏய் அந்த பூண்டை உரிச்சு பொடி ஆன இருக்கிற பொடியானா? ஐயோ எவ்வளவு பொடின்னு மூக்கு எனக்கே பொடி தெரியல. மூக்கு பொடி ஓகேவா? ஸ்மாஷ் பண்ணிடலாமா? டப்பு அது எனக்கு சட்டத்துல இடம் இருக்கான்னு தெரியல, நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க அதுக்குள்ள முதல்ல உரிங்க. அப்படியே வா. தோலை உரி. ஓல் உடுறா. நான் போய் அந்த டிராம்பலின்ல ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி அது செம்ம ஜாலி எனக்கு. நான் கோலா வேலையில இருக்கேன், நான் சொல்றேன். 2 நிமிஷம் குதிக்கணுமா இல்லனா வந்து பூச்சாண்டி மாஸ்க் மாட்டிக்கணுமா? எனக்கு பூச்சாண்டி மாஸ்க் மாட்டிக்க விருப்பம் இல்ல, அதனால நான் 2 நிமிஷம் குதிக்கிறேன். வந்துற போது வயசான காலத்துல பாத்துக்கிட்டு அது உங்களுக்கு வயசானவங்களுக்கு வரும், எனக்கு வராது. ஏ காரக்குழம்பு கனியக்கா, நான் ஜிம்முக்கு போறேன், அதுக்கு பதிலா நான் இங்க குதிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கல. காரக்குழம்பு செய்வதற்காக டெய்லி கார் ஏறும் வரும் கனியக்கா. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. நாங்கெல்லாம் அந்த மாதிரி நாங்கெல்லாம் வேற மாதிரி நாங்கெல்லாம் அந்த மாதிரி. நான் வந்து டாஸ்க் மாத்தி விட்டனால பொட்டு வச்ச போட்டி அப்பளம், அந்த பொட்டி வச்ச போட்டி அப்பளம் வந்து என் கையை தள்ளி விட்டு போனான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நேர்மையை காப்பாத்தணும்னு சொல்லி எவ்வளவு டெடிகேஷனா குச்சிருக்கேன். ஆல்ரெடி 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு, இப்போ 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு. நான் போறேன். தேம்பாறு ஓட்டம்
நம்ம எப்பயுமே யூஸ் பண்றது ஜிஆர்பி நெய் தான். ஆமா. அதனாலதான் அது கவுந்துருக்கு. என்னைக்குமே அது நிமிர்ந்திருக்க ஒரே விஷயம் அங்க ஜிஆர்பி நெய். இங்க எங்கேயும் தேடாங்க. நீங்க தேட வேண்டிய இடம் தேட வேண்டிய ஜிஆர்பி நெய்கள். பொங்கல் வைக்கிறீங்களா, புளியோதரை வைக்கிறீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் ஜிஆர்பி நெய். யூஸ் பண்ணுங்க ஜிஆர்பி நெய். ஓகே, வந்துரும். அவர்கிட்ட போய் நீங்க தான் தட்டி விட்டீங்களா என் செல்ல குட்டி? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? கவலைப்படாதீங்க. ஐயா நான் பலிக்கு பலி வாங்க போறேன் ஐயா. நான் சொல்லிட்டேன். இப்ப எடுப்பாருங்க சித்தப்பா ரிவெஞ்ச். ஐ வாண்ட் ரிவெஞ்ச். ஐயா நான் பலிக்கு பலி வாங்க போறேன். முடிஞ்ச தட்டுங்க மாஸ்டர். நான் பலிக்கு பலி வாங்க போறேன். நான் தவறு பண்றீங்க மாஸ்டர். நான் பலிக்கு பலி வாங்க போறேன். தேவையில்லாம நோண்டாதீங்க மாஸ்டர். எப்பா பழிக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவரே லூஸ் பண்ண முடியாதுப்பா. இதெல்லாம் எப்படி அவர் வந்து மணிமேகலை இதெல்லாம் என்ன லூஸ்? சார் மேகலை தட்டி விடுறாரு பாருங்க. கேட்டாம பண்ணாதே எங்க கேட்டேன். இப்படி விழுந்ததுக்கு அப்படி விழுந்தா அஸ்வினோட போயிருக்கும். ஏண்டா டேய் நல்லியல்மே போய் வேலைய பாறா. உள்ள வேற என்னென்ன உடைஞ்சிச்சோ. மறுபடியும் போய் குதிச்ச. மணி ஆனியன் கட் பண்ணாருவீங்க. நீங்க நல்லா குதிங்க. நாங்க நல்லா தான் குதிக்கிறோம். ஒரு கிளாஸ் ஒழுங்கா பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல கனி உங்களுக்கு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிட்டே. அந்த மாஸ்டர்ட்ட போய் வம்பு இழுத்து அவர் வந்து என்னோட நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. அந்த கனி அக்கா பாருங்க. சீக்கிரம் வா நீ வந்து குதிக்க ஆரம்பி வா. எனக்கா? நீங்க விடுங்க. எது? நான் விட்டா நான் தான் குதிக்கணும், நீ குதிக்க கூடாது. யாரு விடுறாங்களோ அவங்க தான் குதிக்கணுமா? சரி இந்த பால் என்னயா பண்றது? மாப்ள இப்ப இப்படி தான் ஐயா இங்க பாரு பூண்டு இப்படி தானே. ஆல்மோஸ்ட் பொங்கி ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணல பட் பொங்கி. டேய் இப்ப ஆஃப் பண்ணிட்டா. பொங்கி இப்ப ஆஃப் பண்ணிட்டா. அப்புறம் வந்து ஓகே நம்ம தான் முத்தண்ணன் கூட காமெடி கிளாஸ் போறோமே அப்படின்னு சொல்லிட்டு முத்தண்ணன் தேர்ந்து ஒரு காமெடியை வாங்கி போட்டேன். சரி நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லவா? முத்தண்ணாட்டேருந்து நான் கத்துக்கிட்டு வந்தேன். சிவாங்கி நான் சொல்லவா? என்ன ஜோக்கு? கேவலமா தான் இருக்கு. முத்தனட்ட வாங்கனா. இல்ல நான் சொல்றேன், நீங்க அது என்னன்னு கண்டுபிடி. ஒரு பையன் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போனானா, ஆனா அவன் எக்ஸாம் எழுதாமே திருப்பி வந்துட்டானா. ஏன்? என்னவா இருக்கும்? ஏன்னா அது ரிட்டன் எக்ஸாம். ஒண்ணுமே தெரியலையே. ரிட்டன் எக்ஸாம் அப்படினா என்னப்பா இப்படி இருக்காரு? சிம்பிள் ரியாக்ட். சிரிக்கணும் இல்ல ஏன்னு கேட்கணும் இல்ல எதா ரியாக்ட் பண்ணணும். ஆனா ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. எப்பா ஓ ரிட்டன் எக்ஸாம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இதெல்லாம் பழைய ஜோக்குமா சத்தியமா? என்ன பழைய ஜோக்குனா? நீங்க பழைய ஆளுதானே. நீங்க எல்லாம் 90s கிட்ஸ். ஆமா அதுக்கு நீ கேட்ட ஆளு வந்து 70s கிட். இல்ல என்னதான் நீங்க பழசா இருந்தாலும் புது ஆளுங்களுக்கு பிடிக்கும். அக்கா பட்டரை உருக்கிட்டோம் பூண்ட போடுறோம். தட்டாதீங்க குட்டியா நறுக்கணும் குட்டியா. எல்லாம் ஒண்ணால. டேய் இன்னொரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சீக்கிரம். இப்ப பாருங்க நீங்க. என்ன நம்மையே கொட்டிடலாம் போல இருக்கு எனக்கு. என்ன பிரியாணி மாதிரி வேணும்? என்ன ஸ்லைஸ்? பிரியாணி மாதிரி தான் வேணும். பைத்தியமா? இவனை தயவுசெய்து ஒரு வாட்டி எனக்கு ஒரு நாள் ஆஃப் கொடுங்களேன். இவனை கூட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு வந்துடுறேன் நானு. ஓகே. உங்க கை வலிக்கலையா? வலிக்கல. ஆவத்த என்ன குதிக்க விட மாட்டீங்க. அடுத்து நீ தான் பிடிக்க போற. அப்ப போய் நீ குஷ்டே இருங்க ஜாலியா. காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளால கடிச்சிட்டு இருக்கீங்க. சாரி அண்ணா சும்மா இருக்கீங்களா? ஹலோ சேசிபி வேண்டிருந்தா அனுப்புங்க. இந்த புதரை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இங்க நான் ஒரே பிஸி. ஐயோ போன் இல்லையே. ஹலோ ஜிஞ்சர் கார்லிக்கா சொல்லுங்க. பாரு ஒன்றாம் பாரு பண்றானா பாருங்க அம்மா. தோள்களில் ஆடும் கூந்தல் கரிச காடுகள். ஐயோ இவன் கூந்தல் வேற. பட்டு ஓகே இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கோமாளிகள் நவுந்தெல்லாம் குக்குங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். காலையில சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடக்குது. ஐயா யாரா நீங்க சுகர் மாத்திரை எடுத்துருவாங்க. ஐயா கை நடக்குது. பாலுங்கம்மா. பால் இருக்கா? அங்க இருக்கு. உள்ள குட்டிடுமா. சரி எப்படி விடுறது அப்படின்னு நானும் பாத்துட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தா புகழனாட்ட நான் வந்து போய் கேக்குறேன். நான் விடலாமாண்ணே அங்க குதிக்கலாண்ணே? விட்டு நம்ம தான் குதிக்கணுமா? ஆமா. இப்ப பாருங்க. ஏன் ரத்தவரி சத்தியமா சொல்றான். சொன்னா ஆனா சத்தியமா இது பண்ணவே பண்ணல. நாங்க பிளான் போட்டா ஆனா வேணனே விடல. வா. थैंक यू. அச்சரே நான் விட்டுட்டேன். நான் குதிக்க போறேன். என்ன ஒரு ஆனந்தம். இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது.
சர்க்கஸா காட்டுறாங்க இங்க. ஐயோ ரெண்டும் சேர்ந்துட்டு. அக்கா இப்ப பால் ஊத்திட்டோம் அதுல பட்டர் கிரீம் பால் மைதா ஊத்திட்டே இருங்க. நல்ல தண்ணியா கொஞ்சம் இதா வட்ட தண்ணியா பால் ஊத்த சொல்றாங்க. தண்ணியில ஊத்துவா? ஏய் சரி தண்ணியா பால் ஊத்த சொல்றாங்களா? என்னடா அல்வா மாதிரி ஒயிட் சாஸ் ஏன்டா அல்வா மாதிரி ஆயிடுச்சு? என்னடா இப்படி ஆயிடுச்சு இது? அக்கா அக்கா ஒயிட் சாஸ் அல்வா மாதிரி. ஆமாண்டா ஒயிட் நல்லடா இது. அக்கா விடாம நான் கண்ட கட ஊத்து டக்குனு கனி நம்ம டேபிள்ல பாருங்க இவன் எப்படி போனா நமக்கு என்ன? சரி ஓகே வேண்ட கண்ணே. ஏதோ வேண்டாம் கண்ணையா? ஏதோ வார்த்தை வந்துச்சு விட்டுரு. ஏ முத்தண்ணா இங்க வாங்க. பா ஏ முத்தன என்ன மரியாதை? அடல்ட்டா ஓடிட்டேப்பா. எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல என்ன எல்லாமே போட்டுறலாம்டா. ஏதோ வந்துரும். என்னம்மா? அண்ணே போட்டேனே ஜோக்கு இவர்ட்ட ரிட்டன் எக்ஸாம் புரியல. எல்கேஜி ஜோக்கு பாரு. எல்கேஜி ஜோக்கு புரியல. எக்ஸாமுக்கு போறான், போன உடனே திரும்பிட்டான். ஏன்னா ரிட்டன் எக்ஸாம். அண்ணே நான் சொல்லிட்டேன் அவருக்கு புரியல. சிரிப்பு வரலையா? சரி புடி வச்சுக்க. நான் சொல்றேன். ஆபீஸ் பாரு. ஆபீஸுக்கு அவன் வந்து லஞ்ச் எடுக்கல, டூலர் எடுக்கல. ஆனா படுத்து இந்த பாய் எடுத்துட்டு போயிருக்கான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா புரிஞ்சிச்சு. ஓகே. கழுவுவேல் அப்படியே போட்டோமே. ஒண்ணு பிரச்சனை இல்ல. இல்லடா நம்ம இப்ப இது வந்து வேக வைக்கிறோம் அப்புறம் கழுவு வைப்போம். ஓகே. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? உங்களை நல்லா கழுவாங்க மட்டும் தெரியுது. நடுவில் மதுரை முத்தண்ண வேற காமெடின்னு சொல்லி ஒரு விஷயம் ட்ராஜடி பண்ணினே இருந்தாரு. காமெடி சார். இது பயங்கரமா இருக்கும். நீ கேட்க பயங்கரமா சிரிப்பீங்க. என் மேல கொட்டிராத. இல்ல செப் இது மட்டும் கேட்டு போங்க செப். என்ன கேட்கணும்? அண்ணன் ஒன்னு வச்சிருக்காரு. அண்ணா சொல்லுங்க செப்புக்காக. ரெண்டு பேரும் வியாபாரம் பாக்குறாங்க சார். ரெண்டு பேரு அக்கா தங்கச்சி வியாபாரம் பாக்குறாங்க. வியாபாரம். ஆமா. ஒருத்தி வந்து வாழல வியாபாரம், ஒருத்தி வாழைக்காய். ஏன் வாழல? ஆமா இவன் வந்து வாழல அப்படின்றா. தங்கச்சி வந்து வாழைக்கா போய் உன் மச்சான் கூட வாழைக்கா. வரேன் என் ஜோக் முடிஞ்சு ஐயோ அவரே வந்து சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு போயிடாரு. ஏன்டா சிரிக்க மாட்டீங்கிறாரு. ஏன்டா சிரிக்க மாட்டேன்ற? ஆமா இதெல்லாம் அந்த ஊர்ல பாத்ததுல இட்லியா பண்ண போறீங்க? ஐயா பலாப்பழம் அட ஐயா. இடியாப்பம். பலாப்பழம் அட. பலாப்பழம் அட. அத சேரி அடையா அது என்னது? மலையாளத்துல அது என்னது? சக்காடை. சக்கடை. கொட்டையில என்ன பண்ண போறீங்க? ஃபகத் ஃபாசில். ஃபகத்? அதான் சார் ஃபலாஃபல். அது வேற துபாய் ஐட்டம் சார். ஜனாதிபதி அவார்டு வாங்குற மலையாள படம் பேராட்டு இருக்குது. துபாய் மேட்டர் இறக்குறீங்களா? ஆமா ஐயா. அப்படியே இந்தோனேஷியால இருந்து பிலிப்பைன்ஸ் போயிட்டு பிலிப்பைன்ஸ்ல இருந்து அப்படியே துபாய் போயிருக்கீங்க. அங்க ஏர்போர்ட் அங்கதானே ஐயா அங்க இறங்கிட்டேன். அங்க இறங்கி ஒரு 2 நாள் உறங்கி கத்துக்கிட்டோம். உங்களுக்கு நான் ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லு. ஆபீஸ்ல ஒரு பையன் இருந்திருக்கான். சரி. அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். தட்டு டேபிள் எல்லாத்தையும். ஆனா எடுத்துட்டு போல. ஆனா இருக்கிற பாயை மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். ஏன்? எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் எடுத்துட்டு போல பாய மட்டும். சிக்கன் வந்துச்சா? எப்படி தெரியும்? நக்கி பாரு. நக்கி பார்த்தா எப்படி சிக்கன் வந்து தெரியும்? எப்படியே கண்டுபிடுறா வெந்திருச்சு. நீ இவ்வளவு நாள் ஷெஃப் எல்லாம் பக்கத்துல இருந்திருக்க. அப்ப கூட ஐடியா கிடைக்கல. ஏய் குட்டியா கட் பண்ணி சாட்டே பண்ணினீங்கனாலே வெந்திருக்கும். அப்படியாக்கா? சரி ரைட் போதும் டேய் ஏறா. ஏய் நீங்கள கேட்கவே மாட்டீங்க. நீங்க கண்ணி பக்கத்துல வச்சிட்டு எவ்வளவு கேவலமான வேலை பண்றீங்க நீங்களா? ஏண்டா சுனிதா திட்டுற அளவுக்கு கடை சமைப்பீங்க? ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? உங்களுக்கு ரோஷம் வரல? அஸ்வின் அண்ட் சிவாங்கி வெரி குட். இது வரைக்கும் அடுப்பே பத்த வைக்கல. என்ன இப்படி சொல்றாரு? பண்ணி கரெக்ட் பண்ணலாம். பண்ணிய கரெக்ட் பண்ணுமா? பண்ணி கேரட்டா? பண்ணி கேரட். பண்ணி கேரட்டா? பன்னி கேரட். பன்னி கேரட். பண்ணமா இருக்கும் சார். பன்னில ஸ்டஃப்ட் கேரட். ஓ நாளைக்கு நீங்க முயல் மாதிரி கேரட் ஏய் நீ கண்டிப்பா அவன் மேலயே கொட்ட போற. அவ்வளவு பக்கத்துல போய் மூஞ்சி கிட்ட வைக்கிற. அவர் தாங்கி பாரு. மாமா இது தாங்காதமா கேரட் தாங்காதமா. கலர் வேற. ரெண்டாவது வந்துட்டு பேக்ட் ப்ளூபெரி பேஸ்ட்ரி. பேக் ப்ளூபெரி பேஸ்ட்ரி வித் கிரமாங்கிலேஸ். வித் கிரமாங்கிலேஸ். கிரமாங்கிலேஸ் என்ன? இங்க வாங்க போய் நான் வாங்க. ஒரு அறிவுத்தனமான ஒரே நிமிஷம் நீ இப்படி வா. தங்கச்சி சொல்லுங்க. எது? ஏன்டா தள்ளி விட்ட? எது? தங்கச்சியே. ஷோ சரி குதி பாரு. அண்ணே தேங்க்ஸ் ண்ணே. சொல்லுங்க ஜி. பேக் ப்ளூபெரி இன் கிரமாங்கிலேஸ். கிரமாங்கிலேஸ் பண்ற. தெரியுமா மச்சான்? ஏன்டா கிரமாங்கிலேஸ் சொல்ல மாட்டியா? நான் கிரமாங்கிலேஸ் பண்றாரப்பா. ஏய் அண்ணே அது என்னன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லவா? அது வந்து கிரீம். அவ்வளவுதான். என்ன கிரீம்? அது தெரியாது. கிரமாங்கிலேஸ்னா என்ன? ஏய் அன்னைக்கு ஒன்னு பண்ணி கிரமாங்கிலேஸ் பண்ணி கொடுத்தேன் அன்னைக்கு.
எப்படா பண்ணி கொடு. ஏ மாப்பிள்ள இந்த கேரட் போட்டது சம்திங் அந்த இதெல்லாம் போட்டது கேரட்டா? கேரட்ல யார் கிரெமாங்கிலேஸ் பண்ணுவா? ப்ளூபெரியா பண்ற அண்ணே கிரெமாங்கிலஸ்னா கிரீம் போட்டு மேல தெரியல. சூப்பரா இருக்கும் கிரிமாங்கிலேஸ் இங்க மாப்பிள்ள சவுத் இந்தியன் ஃபுட்டோடா எந்த ஊரு என்ன ஊரு எந்த ஊரு? துபாயா? பிரான்ஸா சொன்னானா இல்லையா உனக்கு அன்னைக்கு அது பிரான்ஸ்ல தான் பண்ண முடியாது பிரான்ஸ் எங்க இருக்கு? என்னடா சிரிப்பு? வா பூசி வந்துரு மாமா அட பை இங்க பாரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. எனக்கு இவனே. அது வேணா அமராங்கிலீஷ்னா என்னது அம்மாங்கிலஸ் இல்ல கிரெமாங்கிலஸ். கிரமே ஆங்கிலஸா கிரெமாங்கிலிஸ். அது ஜூஸ் அது எது? ஆமா மச்சான் ஜூஸ். அவர்ட்ட போய் சொல்லு. திரும்பி பார்க்கறோம் பக்கத்துல பார்த்தா ஆஹா, ஏய் இது அது கிடையாது. அது கிடையாது. ஆஹா இது எப்போ உன் கையில இங்க கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இது கூட எடுத்துன்னு வந்துட்டு நேரா அதுல நேரா இங்க வந்துட்டு நம்ம பாபா கூட எனக்கு கொஞ்சம் ஊத்துன்றது வாயில அங்க கொஞ்சம் ஊத்துறேன் அது மேப்பிள் சிரப்டாது. கனடால இருந்து வர்ற ஒரு சிரப் இது. ஸ்வீட்டா இருக்கும். ஓகே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் கோமாளிகள் சமைக்க ஆரம்பிக்கலாம். குக்குங்க வந்துடலாம். எவ்வளவு நாள் தான் அஸ்வினே சும்மா வெங்காயம் உரி பூண்டு உரி அது பாத்துமா இது பாத்துமா எவ்வளவு நாள் நீங்க மீன் டாஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கணுங்க அப்படின்னு என்னோட ஆசை. அங்க பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க மனுஷங்க. நீங்க போயிட்டு வாங்க நான் நானே தட்டி விடுறேன் வேணாம் வேணாம் வேணாம். ரெடி வா ஏய் நமக்கு அசிங்கட்ட எல்லா கேள்வியும் கேட்டு ஆமா எல்லாமே கேட்டு பண்ண மாட்டேன். இங்க பாரு இது ரெண்டா பிச்சு போடு. ரெண்டு கையோட வேலை செய்யுது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் ஷெஃப் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அதான் அப்படி பண்ணிட்டேன். எது? செஃப் மாதிரியா? ஆமா இப்ப பாருங்க இது கூட அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்ப நீங்க மேல பார்க்க போற பெரிய அதிசயம் ஆச்சரியமுங்க. மேட்சுக்கு தப்பா போச்சோ? ஏரியால முட்டை மாஞ்சா அது இப்படிதான் காசும் இப்படி காய்ச்சி விட்டோம் எல்லா பட்டமும் டீல்ல வந்துகிட்டே டீல் அடிச்சு எல்லா பாடியும் தூக்குறேன். கண்டஸ்டன்ட்ஸ் இனிமே யார் கீழே போட்டாலும் கோமாளி போட்டாலும் சரி குக்கு போட்டாலும் சரி குதிக்க போறது குக்கு தான். இனிமே குக்கு தான் குதிக்கணும். இவர் குதிக்கிறத நான் பார்க்க போறேன். ஒரு தடவை கூட நான் விடல. சிவாங்கி வேற விடுங்க வந்து பூவே தேங்க பூவே தேங்க பூவே. அஸ்வினி ஜாலியா இருக்கும். ஜாலியாவா? இவனை பிக்னிக் வந்த மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கிறாங்களே. நீங்க சின்ன குழந்தை தான். யாரு? நீங்க தான். நானு. என்னடா நீங்க பெருசா இருந்தாலும் உங்க மனசு சின்னது. அதுவும் அவர் வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எனக்கு அது பாக்கும்போது எனக்கும் ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் அது புடிச்சிக்கிட்டு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வெட்டுறது பாக்குறது சொல்லுங்க. எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? விட்டா சமைக்காம பேசாம அப்படியே குடிச்சு விளையாண்டு போயிருவாங்க வீட்டுக்கு. மச்சான் இது லாஸ்ட்ல தான்டா போடணும். வெங்காயத்தையா என்ன மாப்பிள்ள புதுசா சொல்ற? வெங்காயம் தக்காளி போட்டு தான் வதக்கணும். இப்ப ஆனா இது தவிர வேற ஏதோ போடுவாங்க மாப்பிள்ள. அதான் என்னன்னு தெரியல. கலர் வரணும். ஒரு உனக்கு பாத்து மூளை வரணும். மாப்பிள்ள நான் போய் குடிச்சிட்டு வரேன். நீ அதுக்குள்ள என்ன போடலாம்னு யோசிச்சு வை. என்ன பண்ணுவ? எனக்கே தெரியல மச்சான். கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறமா வந்து அந்த குழம்பு மாதிரி ஆகணும்ல. வெறும் எண்ணெயை மட்டும் போட்டா ஆகாதுல்ல. நம்ம என்ன பண்றோம் இப்ப? மஞ்சூரியன் தான பண்றோம். ஆமா மஞ்சூரியன் அது வேணாமோ? எப்படி பண்ணுவாங்க மஞ்சூரியன்? மச்சான் அந்த மைதா மாவுல பரட்டி சுட்டு எடுத்து உள்ள போடணுமே. ஏதோ சுடணும் சொன்னீங்களா? என்ன சமைக்கிற? பன்னி கேரட். பன்னி கேரட்னா பன்னு மாதிரி சார். பன் கிடையாதானா? பாக்குறதுக்கு பன்னமா இருக்கும். உள்ள கேரட் ஸ்டஃப் பண்ணி இல்ல டோல் செட் பண்ணியா? ரெண்டுல பண்றேன். உன்ன டோல வந்துட்டு இதுல பேன்லயே ஃப்ரை பண்றேன். உன்ன என்ன பேக் பண்ண போறேன். இன்னும் ஒரு ஆனந்தம். நான் எம்மால போட்டேன். ஐ வெரி ஹாப்பி. நான் குதிக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு ஆனந்தம் தெரியல. எல்லாத்தையும் ஸ்டவ் கீப்பு எல்லாத்தையும் பார்க்கறத விட்டு என்ன பார்த்து சிரிக்குது. விழுந்து சிரிக்குது. எனக்கு இதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை என் டிஷ் ஸ்டார்ட் ஆகலைன்னு அழுகுறதா எனக்கு ஒன்றும் புரியல. நீ ஏன் குதிக்கிற? அவர் எவ்வளவு ராரா தெரியுமா சிரிப்பாரு? அப்படியா? அவர் சிரிக்கிறதே கஷ்டம் சமையல்ல. இப்ப அவரை சிரிக்க வைக்கிறதுனால அவருக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு பாருங்க.
என்ன டிஷ் பண்ற? திரும்ப திரும்ப அதை என்னால தாங்க முடியாதா? இந்த 2 பேருக்கு வச்சிட்டு நான் என்னயா பண்றது? அப்பா இல்லனா மட்டும் அப்படியே இந்த அம்மா பண்ணி கீச்சிடுவாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இதுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? என் மேல காண்டா இருக்காங்களோ? கலாய்ச்சிட்டே இருக்காங்க. அதே கத்திரிக்காய் காரக்குழம்பு. சார் இல்ல சார், அப்படி மட்டும் நீங்க எல்லாரும் மேல தப்பா நினைச்சிருக்கீங்க. அடுத்த வீட்டு ஜன்னல் நம்ம எட்டி பார்க்க கூடாதோ? அடுத்த வீட்டோட பேன் நம்ம திறந்து பார்க்க கூடாது. சார் இந்த பொண்ணு சொல்ற அடுத்த வீட்டு பேன். சார் இந்த பொண்ணு சொல்ற எதையும் கேட்டுக்காதீங்க சார், மனசுல வச்சுக்காதீங்க சார். என்ன நிஜமா ஐயோ கரிக்குது சார். இல்ல இல்ல நீ இல்ல ஹெல்ப் இல்லாம என்ன டிஷ் ரெண்டு பண்றாங்க அத மட்டும் நீ சொல்லிடு, நான் வாக் ஓவர் பண்ணிக்கிறேன். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? பாவக்காயும் வேர்க்கடலையும். அதெல்லாம் என் மூஞ்சிலே குத்துவேன். அந்த டிஷ் பேரை சொல்லுங்க. மணிமேகலை ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி பாத்தீங்களா? ஆஃப் பண்ண மறந்துட்டேன். நான் குக் பண்ணும்போது பேசுறது கிடையாது. கிண்டிட்டே இருங்க சூடா இருக்கு. பாவக்காய் ஸ்குவீஸ். ஸ்குவீஸா? 2 வாரத்துக்கு முன்னாடி அஸ்வின் ஸ்குவீஸ் பண்ணாரு. அது மாதிரி நாங்களும் ஒரு ஸ்குவீஸ். ஐயோ சாரி மாப்ள, சாரி சாரி. அடிச்சா சாரி சாரி. பாருடா. ஐயோ ஐயோ நீ அங்க அடியோ நீங்க சாவு அடிக்கிறாங்களே நீ. மிளகா தூள். இதோ உங்களுக்காக ஜிஆர்பி நறுமணம். அத 4 நாள் நான் பண்ண போறேன் திருமணம். ஓகே, தேங்க் யூ so much. அதுக்கு ரித்திகா வரணும். எது? ஆஹா, ரித்திகா கூட தான் திருமணம். ஏய் மஞ்சூரியன் தானே, மஞ்சூரியன் தானே, மஞ்சூரியன் மஞ்சூரியன் தானே. வேற என்ன போடணும்டா? அந்த என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அந்த குடமிளகா, குடமிளகா. ஏய் எல்லோல ஒண்ணு, ரெட்ல ஒண்ணு எடுத்துடா. கோமாளி மாதிரி குக் சமைக்கலாம். இந்தாச்சலாம் வெச்சிரா. கரெக்ட் தான். சமைக்கலாம் வாங்க. என்னப்பா ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எதுக்கு மட்டும் தனியா வச்சிருக்கீங்க? சிவாங்கிக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இப்படிதான் இருப்பா. ஸ்கேல போய் சொறி விட்டாங்க 2 பக்கம். அழகா ஃப்ரீயா பண்ணிட்டு ஜாலியா இருந்தேன். சும்மா விடுவேன் நான். இங்க பாரு, விளையாட்டு வேற, சீரியஸ் வேற. ஏய் லூசா நீ. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? குக்கு குதிக்கணுமாண்டா? அட பைத்தியங்களா, நான் ஆரம்பிக்கவேடா சமையல. அண்ணே பரவாயில்ல, நீங்க குதிங்க, நான் பாத்துக்கிறேன். சிவாங்கி, சிவாங்கி மேஜிக் பண்றாங்க பாரு, இங்க பாரு. ஓம் சண்டை இப்ப போக வரும் பாரு. சண்டா சண்டா. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? கிட்ட கொடுத்தேன் பாரு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு. இதோ இருக்கு. முத்தண்ணனே பரவாயில்லண்ணே. ஓகே, தேங்க்ஸ் லவ் யூ. இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது. பாபா பாஸ்கர் என்ன பண்றீங்க? ஐயா ஃபகத் ஃபாசில். யாரு? பக்கத்து ஃபைசல் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர். மலையாள ஆர்டிஸ்ட். மலையாள ஆர்டிஸ்ட் பக்கத்து பாஸ்ல. ஃபலாஃபல் ஐயா. ஃபலாஃபல். ஓகே. ஓ வாவ், ஃபலாஃபல். ஒரு ஆளுக்கு 6 விரல். சரி. அவனை சண்முகம் தான் கூப்பிட்டாங்க. ஏன்? ஏன்னா அவன் பேரே சண்முகம் தான். ஆமா, இதுக்கு எல்லாம் அறிமுகமே இல்லாம ஜோக்குன்னு கேக்குற பாரு. மாப்ள இதுல என்ன மாப்ள, எதுலயுமே மசாலா உட்காரவே இல்ல. பண்ணனே மசாலா. ஐயோ டேய் உட்கார வச்சிரியா? தூக்கலாம் மாட்டா. தலை சுத்துறா. தலைகாணி ஒன்று வாங்கி கொடுத்துட்டு பட்டுக்கொண்டு போகணும். அட்வான்டேஜ் என்ன பாபா பாஸ்கர், எந்த ஹிண்டர் இல்லாம 10 நிமிஷம் நீங்க சமைக்கலாம். சிவாங்கி சிவாங்கி அழகா கீழே தட்டிட்டு மாஸ்க போட்டு பக்கத்துல நிக்க சொல்லுங்க. சொல்லி உட்காரலாம்ல. டென்ஷனா இருக்காரு. டென்ஷனை பார்க்காத, குதிக்க வேணாம்னு சொல்லு. மாஸ்க் போட்டு நிக்க சொல்லி, அழகா சொல்லி அவர் சொல்ல நீ பண்ணு. எதையுமோ ட்ராக் செட் வேணும் சிவாங்கி. ட்ராக் செட்டா? ட்ராக் அந்த ட்ராக் இது மூலையில இருக்கும்ல, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணு. கண்டிப்பா முடியும் போ. புகழே நல்லா செய்யறமா. நான் வீட்டுக்கு போயிடுறேன். அப்படியே மாஸ்க் வச்சு நான் என்ன பண்றது? கண்ணு மூடி. சமையல் யார் பண்ணுவா? கொதிக்கிறதெல்லாம் யார்? நீயா? இது கஷ்டமா? நான் பண்றேன். தங்கச்சி பண்றேன்டா அப்படின்னு சொன்னா செருப்பலடி வாங்கிட்டு போயிட்டே கீழே போட்டு நான் ஒரு விளையாட்டு கேக்குது உனக்கு. நான் பண்றேன். நீங்க அப்ப மாஸ்க் போடுங்க, குதிக்க வேணாம். அம்மா இல்லம்மா, டைம் ஆச்சுமா, நம்ம ஒண்ணுமே பண்ணலாமா? இல்லம்மா, நம்ம பண்ணலாமா? குஷ்டே வந்துடுறேன். அப்ப சின்சியார்ட்டிக்கு சீனியார்ட்டிக்கு என்ன சார் மரியாதை? சிவாங்கி, அந்த பேஸ்ட் ஷீட்ஸ் இருக்குல்ல, ஓபன் பண்ணு. அந்த மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ பசங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்துட்டானுங்க. இந்த வாட்டி புலி மிமிக்ரி சாப்பிட்டுட்டு ஏப்ப அப்படி விடுவீங்க. அப்பா ஒரிஜினல் என்னடா என்ன வச்சு காமெடி பண்ணுகிறீங்க?
மூக்கு வேணாமாமா? மூக்கு வேணாம். அந்த பாத்ரூம் பையில கவுத்து. பாத்ரூம் பையில தள்ள கவுத்தாச்சு. தள்ள கவுத்தாச்சு. இப்ப பண்ணுங்க. சவுண்ட் விடுங்க. புள்ளி 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 புள்ளி. வீட்டுக்கு போய் சேகா போட்டு குளி 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 குளி. இல்ல நான் பாட்டு கத்துறேன். எங்க சஸ்மி சீசிங்க எடுத்துட்டு வந்தேனதா எங்க தோ கண்ணு முன்னாடி இருக்கேன். மா அது கடுகுமா. நீ தர மாட்ட, ரொம்ப கஷ்டம் நீ. செசமி சீட்னா கடுகு. இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டக்குன்னு கட் பண்ணா இங்க மணிமேகலை ரொம்ப ஆட்டம் கட்டிட்டு இருந்துச்சு. சரி சும்மா ஒரு விளையாட்டு காட்டுவோம்னு சொல்லிட்டு லைட்டா இப்படி போயிட்டு இப்படி ஷேக் பண்ணிட்டு போனா கீழே விட்டுருச்சு. எரிமலை எப்படி பொறுக்கும் அரப்பாம்ப போல வராடா. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? என்ன அஸ்வின் என்கிட்டயே வா, நல்லா மூக்கையும் மூஞ்சியையும் பாரு. I'll be back. ஓகே அது கருகு விட்டுறாத. ஓகே எவ்வளவு வாட்டி தான் தனியா குடுப்பாரு, நம்மளும் சேர்ந்து போய் யூஸ் பண்ண சொல்லிட்டு. நானே யார் சமைப்பா? பாத்து எங்க எங்குது? டேய் சரத்து, டேய் நீ என்ன எடுத்துப்ப? ஏங்க இங்க பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க, அடிச்சு கொன்றுவேன். இந்த பொண்ணு எனக்கு வந்து சூனிய வைக்கிறதுக்கே இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. பொறுப்பா பண்ணுங்க அஸ்வின். வேற லெவல். ஐயா வேற லெவல்ல என்னது? கீழே தண்ணி இருக்கு, மேல இன்னொரு லெவல் அது இருக்கு. அதனால அது வேற லெவல். கர்மா பாத்துமா ஓகே என்னாச்சு? ஒண்ணுல சொல்லு என்னாச்சு? இல்ல என்ன தெரிச்சிச்சு. நீங்க கையிலையா? ஆ ஒன்னாவல இல்ல சொல்லுமா. ஒன்னாலமா டேய் மச்சான் கேஸ் ஆன் பண்ணு. எனக்கு வேண்டாம், எவ்வளவு தான் நக்கறது. ரொம்ப டென்ஷனா இருந்தேன் ஆக்சுவலி. ரொம்ப ஸ்லோ போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பொண்ணு வேற லெவலுங்க. ஏன் நம்ம அப்படியே எப்படி இருக்கிறோமோ டக்குன்னு மாத்தி. அஸ்வினே கூல் டவுன் பண்ணலாம். என்ன தெரியுமா அஸ்வினே, டைமிங் பிளானிங் பண்ணோம். இது பண்ணும்போதே இது வந்து குத்தி விட்டு நம்ம வந்து உள்ள வச்சிரலாம். கெட்டியாச்சுன்னா சொல்லு. என் பாட்டி கிரேப் ஜூஸ் செய்யற ஸ்மெல் வருது. எத்தனை சப்பாத்தில போடுவ? ஒரு 2 சப்பாத்தி தான் பிரசன்டேஷனுக்கு. 2 சப்பாத்தி இல்லையா இது ரேப் இது உள்ள ராப்பா. வெங்காயம் எல்லாம் போட போறீங்களா? கேபேஜ் சாஸ் மைனஸ் மயோ. சூப்பர், வேற லெவல். அஸ்வினிங்க வேற லெவலா? டபுள் லெவல். எல்லாம் வெளிய போங்க. பண்ண பயங்கரமா பண்ணிட்டாங்க. ஆடா பைஜன் பண்ணா பண்ணினேன்டா. பண்ணு டேய் பாரா டேய், சூப்பரா இருக்குடா. எங்க இருந்து எதுக்கு வந்தாங்க? வாரே வா, வேற லெவல். என்ன தலைவா எங்க போனாலும் வேற லெவல்ன்றீங்க. என்ன கதை? என்ன எனக்கே கத்தியா? ஷெஃப் இன்னொரு வேற லெவல் இது. சிவாங்கி டக்குனு வச்சுட்டு வந்துரு. 8 minutes. அந்த பொண்ணு சிவாங்கி உள்ள வச்சுட்டு வந்தக்கப்புறம் தான் எனக்கு பாதி மூச்சு வருது. அப்பாடி அடுத்த டிஷ் நான் ரெடி பண்ணிட்டேன். தங்கையே நான் டைம் இல்லைண்ணே. சரிம்மா. வெத்து வச்சியா? எடுத்து வச்சியா? ஏன் இப்படி வளர்ற? இது வச்சியா? அத வச்சியா? அட பாய், நீ நினைச்சு அவரை தூக்கி போயிட்டாரு. ஓகே, contestants countdown starts now. 10 8 7 6 5 4 3 2 1. அதாவது மெயின் டாஸ்க்ல 3 டாபிக் கொடுத்தோம். எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அழகா செஞ்சிருங்க, ரொம்ப அழகா செய்றீங்க. அதுக்கு ஒரு பெரிய நமஸ்காரங்கள். சூப்பர். Thank you. சோ இப்போ டேஸ்டிங் உண்டான நேரம். பாபா பாஸ்கர் அண்ட் பாலா வாங்க. ஏய், எல்லாம் விழ போகுது, அடி வாங்க போற நீ அவர்ட்ட. விஷயம் சொல்லுங்க. ഇത് வந்து കേരളത്തിൽ ചക്കടന്ന് പറയോ? இதே என்னன்னு പറയും? இது வந்து துபாயில அதுக்கே துப்புற எப்படி? ஐயா அந்த லாங்குவேஜ்ல சொன்னாங்க. இது முன்னாடி ஒரு பேர் வச்சீங்க, என்ன பேரு? ஃபகத் ஃபாசில். அவங்க ஃப்ரெண்டு துபாயில இருக்காரு. இதெல்லாம் ஸ்டப் பண்ணிக்கங்க. இது வந்து மூக்கரையில மூக்கடப்பு
முக்குக்கல் ஐயா. மூக்குக்கல்ல மூக்கடலையை வந்து ஊற வச்சு அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி. எங்க படியா? ஐயோ நன்றி ஐயா. வேற லெவல். நான் சொல்லல, சொன்னீங்க ஐயா. என்ன சொன்னேன்? வேற லெவல் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த ஸ்டஃபிங் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இலை அடையும் அந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங் டாப் நாட்ச். ஐயோ நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. வாய்ப்பே இல்லை. ஒண்ணே ஒன்று தான், இந்த மேலே ஸ்கின் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம், கொஞ்சம் வெந்திருக்கலாம். சரி ஐயா. ஆனா அதுக்கு எல்லாம் சேர்த்து இந்த ஃபில்லிங் இருக்கு பாருங்க. கேலிக்கட்ல வந்து பயங்கர ஃபேமஸ் பேக்கரி இருக்கு, அங்க பண்ணுவாங்க. இது சக்காடை வல்சன்னு சொல்லுவாங்க. இது வாழைப்பழத்தை பண்ணுவாங்க, பலாப்பழம் செஞ்சு பலாப்பழம் பண்ணுவாங்க. அவனுக்கு நீங்க கத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. சூப்பர். வேற லெவல் ரெண்டுமே. நான் ஏன் வர முடியல. நல்லா இருக்கீங்க. ஐயோ தெய்வமே தெய்வமே தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே. நீங்க ஏந்துக்கிறது மட்டும் தான் எங்களுக்கு பெருமையா, வேற எதுவுமே இல்லை ஐயா. அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். அப்பா தேங்க்யூ ஐயா. ஐயா இந்த சன்மானம் மட்டும் தான் எங்களை வாழ வேற எதுவுமே இல்லை. எக்ஸலன்ட், வெரி குட், நன்றி. என்ன கனி பேண்ட் மாஸ்டருக்கு தான் போலயே. ஐயா எல்லாமே இந்த நல்லி எலும்புக்கு காரணம் ஐயா. வெரி குட், குட், தேங்க்யூ. நன்றி. வெரி குட், வண்டர்ஃபுல், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அடுத்தது நம்ம கூப்பிட வருது சக்கலா மேடம் அண்ட் புகழ். இப்போ வந்து இது நீ தானே செஞ்ச? ஆமா ரைட் சார். ஆமா. அது அப்படியே இங்கிலீஷ் சொல்லு, எப்படி செஞ்சேன்னு. செருப்பு பிஞ்சிரும். ஏய் இங்கிலீஷ் இங்கிலீஷ். Switch on the stove. Not to sir. The going to members in the workstation. Okay. Wow. In the scale in the phone in the bottle, it's small in the paint bottle. Paint ah. Paint as Liquid. Two hand in mummy's slagging. Okay. Ninning. அதான் புடிச்சிக்கறாங்களா? மம்மி நின்னிங்க. Yeah, mummy ninning. My work very difficulty. Right? You go in 2 onions, 2 tomatoes. Okay, snap. This onion is this slide. Yeah, biryani kit. லைஃபா? Green chili. இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்பல உன்னை மக்காச்சி பண்ணிடுவேன். புகழ், இந்த டிஷ்ஷுக்கு என்ன பேரு? கெட்ட பேர் தான். அதிகமாக போற நீ Negative vibe அமுச்சு விடுங்க. மேம் இந்த டிஷ்ஷோட பேசுறேன். காஷ்மீரி புலாவ், ராஜ்மா தால். ராஜமாதாவா? வெரி நைஸ். இது கம சோ குட். இந்த ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல ஒரு ராஜ்மா மசாலா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ராஜ்மா வந்து ரொம்ப அழகாக குக்கா இருக்கு. அந்த கிரேவி நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து செம்மையாக வந்திருக்கு. டாப் நாட்ச், வெரி நைஸ். அதே மாதிரி புலவு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரெண்டு காம்பினேஷன் சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கு. ரொம்ப அழகாக பண்ணிருக்கீங்க. வெரி நைஸ். எனக்கு என்ன பெஸ்ட் பார்ட்னா உங்களுக்கு கிடைச்சது வந்து கொய்யாப்பழம். அந்த கொய்யாப்பழத்தை வச்சு நீங்கள் புலவு பண்ணது வந்து அந்த கொய்யாப்பழம் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இட்ஸ் நைஸ். அது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரியலி டாப் நாட்ச். வெரி நைஸ். தேங்க்யூ. பண்ணுங்க. நிக்குது பாத்தீங்களா? வாய் நிக்குது. வெரி குட், எக்ஸலன்ட் குட். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு இதில். ஊட்டாண்டா ஏன் பத்த. இது அதாவது எதுவுமே பண்ணல அதானே? சொல்லு. ஏமா வாயில கம்மு இருக்கா? காட்டுங்க. திறக்க முடியாது. சொல்லணும்லங்க. புள்ள என்ன பண்ணிச்சு சொல்லணும். நீ பண்ணிருந்தா சொல்லிருக்க மாட்டாங்க. சொல்லு. பேசவே விட மாட்டேன்றாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்களா மேடம், வந்து இப்ப கச்சேரி பண்ணுவாங்க. சொல்லுங்க. எல்லாம் கட்டிங்லாம் வந்து பண்ணி கொடுத்தான். எதுக்கு நானே சொல்றேன், நீ ஏன் தேவையில்லாது. ப்ளீஸ். ஏன்னா அவங்க வெறும் கட்டிங் மட்டும் சொல்லி நிப்பாட்டாங்க. அதான் தெரியும் எனக்கு. அவங்க நைஸா கட்டிங் சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணிடுறாங்க. இவர் என்னடா பண்ண? எக்ஸ்கியூஸ் மீ. I'll excuse you, tell you. Tell. இந்த இடமா? சொல்லுடா, நீ கட்டிங் தானடா பண்ண? ரைஸ் வாஷிங், குக்கிங், மூடிங், 3 விசில்சிங். குட், வெரி குட். தேங்க் யூ so much. எக்ஸலன்ட், வெரி நைஸ். வெரி நைஸ். அடுத்து நம்ம கூப்பிட போறது கனியன் மணி. வாங்க. நல்ல காம்பினேஷன். ஆங்கிலோ இந்தியன் பணக்காரியும் அபார்ட்மெண்ட் வேலைக்காரியும். இந்த டிஷ் வாட் இஸ் தட் கால்ட்? ஃபுல் மக்கான். வெரி நைஸ். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கம்மி பண்ணலாம். சரிங்க சார். வெரி நைஸ். ஓகே சார். அதே மாதிரி இது உள்ள வந்து ஸ்டஃபிங் சூப்பர். தேங்க் யூ சார். வெரி நைஸ் ஸ்டஃபிங் சொல்லும்போது அந்த பாவக்கம் சாஃப்டாக இருக்கணும். உள்ள இருக்க அந்த மசாலாவும் உள்ள ஜெல் ஆகணும். இல்லைன்னா ஜெல் ஆகலை. அதை கட் பண்ணும்போது அந்த மசாலா தனியாக வந்துடுச்சு. ஏன்னா அந்த பாவக்காய் வேகாததால அது தனியாக ஒதுங்கிடுச்சு. சரிங்க சார். பட் ரெண்டுமே டேஸ்ட் குட்.
அந்த மசாலா டேஸ்ட் குட். அதே மாதிரி இந்த கிரேவியும் ரொம்ப நல்லா வெரி வெரி கிரேட் எஃபோர்ட் யூ புட். நைஸ். இஸ் வெரி குட். மேடம் மணிமேகலை. மேடம் யா மேடம் மணிமேகலை சார், வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன்? எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சார் இன்கிரிடியன்ஸ் எடுத்து நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இன்கிரிடியன்ஸ் எடுத்துட்டு வந்ததுல பாரு இருந்து லேட்டஸ்டா அந்த பேய் கூட சிரிக்குது. வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன்? இன்கிரிடியன்ஸ் எடுத்ததுல இருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணதுல இருந்து ஃபைனல் டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் இன்க்ளூடிங் தி டேபிள் அதாவது cleaning, I only எனக்கு did. தெரிஞ்சது வந்து நீங்க வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாமையே வதக்குனீங்களா, மிக்ஸியில வந்து மிக்ஸி ஓட்டாமையே வந்து மிக்ஸி அரைக்க பாத்தீங்களா? See, யானைக்கும் அடிசருக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது தாமு சார். பட் சார் இந்த மாஸ்டர் டேபிள் இருந்து வந்து எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. டிஸ்டர்பன்ஸ் எல்லாருக்கும். எல்லாரையும் தள்ளி ஏய் விட்டது வந்து எல்லாரும் தள்ளி விட்டு யானைக்கு அடிச்சிருக்கும் அணில தெருப்பு இருக்கும் நீங்க பேசுறீங்க. பிரிச்சிருவோம் உன்னை. ஆமா. இவர் பக்கத்துல வந்து ஆறாரு, அவர் ரொம்ப வெறுப்பு. என்னடா சிரிப்பு? அதானே. நீ என்ன செஞ்சு கொடுத்த? கேக்குறாருல கேள்வி, என்ன செருப்பால அடிச்ச நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? வெங்காயம் கட் பண்ணலையா? வெங்காயம் கட் பண்ணல. தக்காளி கட் பண்ணலையா? தக்காளி கட் பண்ணல. பாவக்காய் வாங்கி கொடுக்கலையா? மிக்ஸி ஆன் பண்ணி அரைக்கலையா? அரைக்கல. கரெக்ட்டா கலக்கலையா? அரைக்கல. இதெல்லாம் பாவமணிப்பு தான் கேட்கணும் 10 நிமிஷம். இங்க பாரு, ஜெயிஸ் சொல்ற ஆணவத்துல ஆடாத. ஏய் ஆணவத்துல ஆடாத, இதெல்லாம் பேசாத. வாழ்க்கை ஒரு வட்டம், வெற்றி இன்னைக்கு உன்கிட்ட இருக்கு, அடுத்த கிளாஸ்ல என்கிட்ட இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம், ஷாம்பு போடலாம் முடி கொட்டும், அந்த மாதிரி நான் நிறைய பேசுவேன். பிரிச்சிருவோம் உன்னை. யாங்க ஜெயிச்சிருவோம். முடியலையா? வாழ்க்கை ஒரு வாட்டம், முடியலையா? சாம்பு போடலை, முடி கொட்டும். அடா முடியலடா. ஏய் அடா ஏய் முட்டை ஓடு முஞ்சி. சொல்றத கேளு. நாங்க ஜெயிச்சிட்டோம். வெள்ளை பேய் அடிக்கடி சிரிக்குது. சூப்பர். வெரி குட், வெரி குட். Thank you. ஓகே, அஸ்வினி சிவாங்கி வாங்க. What is the name of the dish? It's a baked blueberry with creme angler, sir. நீ சொல்லு. பண்ணி கேரட். Bunny carrot. ஃப்ளேவர் நல்லா இருக்குது, கார்லிக்லாம் போட்டு. இங்க என்ன பிரச்சனை இருக்குது? நீ தனியா உட்காந்து பிஸ்கட் மிக்சர் சாப்பிட்டுக்கிறீங்க. அற்புதம். என்னது நேத்து சொல்ல வேண்டியது. என்ன ப்ளூபெரி? கிரமாங்கிலிசி. வாவ், சூப்பர். கிரமாங்கிலிஸ். கர்மாங்கிலேஸா? நான் கூட ஏதோ அத மாதிரி தான் நினைச்சேன். நான் கிரமாங்கிலிஸ் தான் நான் நினைச்சேன். ஃபண்டாஸ்டிக். கிரெம் ஆங்கிலேஸ்லாம் பண்ற அளவுக்கு தெரிட்டீங்களா பண்ணீங்க? யா, இவர் எல்லாத்தையும் தேறிட்டார். அப்படியா? ஆமா. ஏய் நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, அத சொல்லுடா. எனக்கு ஒரு வாய்ஸ். இது லெவல் லெவல் 100 out of 100. வாவ், அழகா குக் ஆயிடுச்சு, நல்லா பேக்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது பேக் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது ஃப்ரை பண்ணது வேகணும், இந்த ரானஸ் அப்படியே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவுட் ஆஃப் these 3 dish, this is the best. Top notch. Top notch. அந்த என்ன ஷீட் அது? பஃப் பேஸ்ட்ரி. அவுட்ஸ்டாண்டிங். அந்த உள்ள இருக்கிற ஃபில்லிங்கும் சரி, அந்த பஃப் பேஸ்ட்ரி வெந்து இருக்கிற பேக் ஆயிருக்கிற விதம் அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கர் பண்ற மாதிரி இருக்கு. அந்த கிரெம் ஆங்கிலேஸ் இஸ் a சூப்பர் டச். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதுல வந்து அந்த மைல்ட் ஸ்வீட்னஸ் அந்த கிரெம் ஆங்கிலேஸ் இஸ் வெரி வெரி குட். இந்த பன்னுடைய ஃபில்லிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங், வெரி குட். அந்த ஹெர்ப்ஸ் ஆகட்டும், அந்த கேரட் யூஸ் பண்ண விதம், ரொம்ப நல்லா கேரட் வெந்த விதம். ஒன்லி ப்ராப்ளம் இஸ் நீங்க ஈஸ்ட் போட்டு நீங்க பேக் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பன் வந்து இந்த மாதிரி ட்ரையா வந்திருக்காது, பியூட்டிஃபுல்லா ரைஸ் ஆயிருக்கும். ஈஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். அவ்வளவுதான், இது ஃபுல்லா வேஸ்ட். ஓகே, தேங்க் யூ. குட் குக்கிங். ப்ளீஸ். தேங்க் யூ. அடுத்தபடியா என் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான் ரக்ஷன். ஐயா அவர் அனுப்புங்க. அதுக்கு தான் வெயிட்டிங். போய் விஷயம் பண்ணா போ. டேய், என்னது அது? It's a cauliflower North Indian type of Manchurian. மஞ்சூரியனா? டேய், நான் மாங்காய் பத்தி நினைச்சேன்டா. ஏண்டா திருநெல்வேலி அல்வாவை தீய வச்சுட்டு சரி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. ஏய், அது தேங்காய் தட்டிங்களா? Smoked chicken, broccoli, white sauce pasta. இது வரைக்கும் யாருக்காச்சும் செஃப் குதூகலமா இருக்காரா? செஃப் குகோடிக்கு ஒரு வாய் கொடுங்க. ஓகே, இந்த கழுவிட்டு இதை அங்கேயே வச்சிரு. காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. காலிஃப்ளவர் புகழ் வேறடா டேய் நீ. ஓகே, சிக்கனை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஏய், இந்த சாஸ் எனக்கு garlic flavor வந்து பிடிச்சிருக்குடா எனக்கு. ஓகே, தேங்க் யூ. Okay, before that, good cooking. All of you have done a very good job, and hats off to every one of you.
டிசர்விங் 3 டீம்ஸ் யாருன்னு 3 சொல்லுங்க. teams is going. First one, Baba Bhaskar and Bala. Okay, second place le Shakila madam and Pugal. Third place le Ashwin and Shivangi. இந்த மூணு டீமும் இம்யூனிட்டி ரவுண்ட் போக போறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஹேவ் a face of cooking. அதுல யார் இம்யூனிட்டி பேண்ட் வாங்க போறாங்கன்னு பார்க்க போறோம். ஓகே கண்டஸ்டன்ஸ், தவிர்க்க முடியாத காரணத்தால ஷெஃப் தாமு வந்து நம்ம கூட இம்யூனிட்டி ரவுண்ட்ல இருந்து ஜட்ஜ் பண்ண போறது இல்ல. இன்னைக்கு அவரோட வேலையை சேர்த்து நான் பார்க்க போறேன். ஆர் யூ ரெடி ஃபார் தி இம்யூனிட்டி ரவுண்ட்? எஸ் சார். ஆல்ரைட், 3 டீம் செலக்ட் ஆயிருக்கீங்க ஃபேஸ் ஆஃப் குக்கிங்க்கு. அதுல வந்து பாபா பாஸ்கர் பாலா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. ஷக்கிலா அண்ட் புகழ் வந்து 2வது ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. அஸ்வின் வந்து 3rd ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்க. பட் ஷக்கிலா வந்து அவங்க ஹெல்த் ரீசன்ஸ்னால இப்ப சமைக்க முடியாது, இந்த இம்யூனிட்டி சேலஞ்சை நான் ஃபோர்கோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால ஷக்கிலா அண்ட் புகழ் வந்து ரெஸ்ட் எடுக்க போறாங்க. பாபா பாஸ்கர் அண்ட் அஸ்வின் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறீங்க. இன்னைக்கு இந்த இம்யூனிட்டி சேலஞ்சில் ஒரு செட் ஆஃப் இன்கிரியன்ஸ் வச்சிருக்கோம். அந்த செட் ஆஃப் இன்கிரியன்ஸ் வச்சு தான் நீங்க வந்து இன்னைக்கு இந்த சேலஞ்சை எதிர்கொள்ள போறீங்க. அந்த செட் ஆஃப் இன்கிரியன்ஸ் ஷெஃப் தாமுவின் சார்பாக இதோ. என்னமோ கொண்டு வராங்களே. எது செஞ்சாலும் தரமா செய்யறோம். ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான இம்யூனிட்டி சேலஞ்ச் மில்லட்ஸ் சேலஞ்ச். சோ உங்க முன்னாடி இங்க சாமை, திணை, வரகரிசி, குதிரைவாலி. சரிங்க ஐயா என்ன பண்ண ஐயா? இதை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுங்க. ஓகே ஐயா. உங்க முன்னாடி இருக்க இந்த சிறுதானியங்கள்ல ஏதோ ஒரு தானியத்தை எடுத்தா நீங்க ஒரு டிஷ் பண்ண போறீங்க. and இந்த டிஷ் பண்றதுக்கு உங்களுக்கான டைம் வந்து 20 minutes. அப்ப ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க ஐயா. அப்ப 15 நிமிஷம். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம். இதெல்லாம் ஓவர் நக்கரு. உங்களுக்கான 20 minutes starts now. குக்கர் அப்படியே வலிச்சு வந்து மர்மங்க தூக்கு. அஸ்வினி குக்கர் எடுத்து வச்சேன். அப்புறம் ஐயா ஏய் முக்காடு போட்ட முஞ்சூரு ஓடுறா. இதுக்கு முன்னாடி நடந்த இம்யூனிட்டி வீக்ல நான் வந்து கனியாக்காவை ஜெயிக்க வச்சேன். இந்த வாட்டி நான் வந்து ஏதாவது பண்ணி இவரையும் ஜெயிக்க வைப்பேன். பவுல் ஏத்துனோம். பூண்டு சின்ன வெங்காயம் ப்ளீஸ் எனக்கு ப்ளீஸ். பூண்டு சின்ன வெங்காயம் இது உங்களுக்காக தான் பண்றேன். பார்ட்னர் இவர் வந்துட்டாரா? இத மட்டும் வக்கனையா பேசு. பார்ட்னர் என்ன பார்ட்னர் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க பொண்ணு? இவர் வளர்க்கல. நான் இவர் வீட்டுக்கு வந்திருக்கேன். இவர் வீட்டுக்கு எப்ப போன? ஏய் கள்ளி போல ஐயோ போயிருக்கேன்னு மாட்டிக்கிட்டியாமா? எல்லார்கிட்டயும் அங்க வரமா எல்லார்கிட்டயும் மாட்டிட்டியா? வீட்டுக்கு போயிருக்கேன்னு இல்ல அது தூக்க கலக்குது சொல்றேன். ஒருத்தன் மீன் சாப்பிட்டுட்டே இருந்தாப்பா, நாய் கீழே உட்காந்துருந்துச்சு. ஒரு துண்டு போட்டேன் ஆனா சாப்பிடல. என்ன துண்டு? தோல்ல இருக்கு துண்டு. பூண்டு இவ்வளவு போதுமா? போதும். இந்தாங்க உங்களுக்காக நான் வந்து சின்ன வெங்காயம். ஆலிவ் ஆயில் இல்லையா? ஒண்ணு கவுண்ட் பண்ண 3 வந்து ஆஃப் பண்ணிடு. நான் பேசுறதும் கேட்க மாட்டாங்க, நான் புலம்புறதும் கேட்க மாட்டாரு. அவருக்கு ஒரு சமையல் தான் முக்கியமா போச்சு. சரி விடு. தோசை ஊத்த தேவை தோசை கல்லு. சீக்கிரம் எனக்குன்னு ஒரு பதிலே சொல்லு. அங்க இருந்து உனக்கு கரெக்ட் பண்றதுக்கு ஒரு அவன் கவிதை சொல்லி அனுப்புறான். 10 ரூபா வாங்கிட்டு நீங்க கம்முன்னு இருங்க, எதுவும் கத்திராதீங்க. அண்ணன் ஒரு இது வச்சிருக்கோம். ஓகே அஷு தோசை ஊத்துறதுக்கு தேவை தோசை கல்லு. ஊத்து சொல்லிட்டாரு. ஊத்துன்னு சொல்லக்கூடாது. எப்பா சொல்றவரையும் கேளுப்பா. நான் வச்சுக்கிறேன்னு ஒன்னையா போட சொன்னாங்க. சொல்லுங்க. நாங்க போறோம். நீ என்ன போடு. தோசை ஊத்துறதுக்கு தேவை தோசை கல்லு. சீக்கிரமா எனக்கு பதில் சொல்லு. நீ வேற யார்கிட்ட போய் சொல்லு. என்ன அரைச்சிட்டீங்களா? ஆமா அரைச்சாச்சு. அரைச்சி என்ன பண்றீங்க இப்போ? பீஸா ஐயா. இதுவா? மினி பீஸா ஐயா. பையன் வந்து ஆபீஸ்க்கு போனானா. அந்த ஆபீஸ்ல வந்து எதுவுமே எடுக்காம பாய மட்டும் எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவன் ஆபீஸ் பாய். தலை வலிக்கிறான். பாப்பா என்ன பாப்பா? நான் என்ன சமைக்கணும் மறந்துட்டேன். ஏன்ட்ட சொல்லு. ஒரு பையன் ஆபீஸ்க்கு போனானா. சரி. எதுவுமே எடுக்காம வெறும் பாய மட்டும் எடுத்தாங்களா. ஏன்னா அவன் ஆபீஸ் பாய். அமைதி. ஒரு ஜோக் சொன்னா விழுந்து சிரிப்பேன்னு சொன்னாரு. அதை கேளுங்களா? இந்த மாதிரி கேவலமான ஜோக்க வாழ்க்கையில கேட்டதே இல்லை. போங்கடா மதுரைக்கு டிக்கெட் போடுறாரு. அப்பா நீங்க டான்ஸ் மாஸ்டர்ல உங்கள்ட்ட ஒரு இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வச்சிருக்காரு. உங்கள்ட்ட அசண்டா சரி. இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லு. அவர் ஒரே வார்த்தை ஆன்சர் சொல்லி. உங்களுக்கு தெரியாத டான்ஸ் பண்ண கத்துறாரு பாருங்க. ஃபோக் டான்ஸ். ஓஹோ ஓகே நான் பண்றேன் பாரு. நான் பண்றேன். இந்த வாத்தியா ஏப்பா நீ ஃபோக்
நான் சஸ்பென்ஸ் வச்சு இல்ல பண்ணல. நீங்க சிங்கிள் போக்கு தானே பண்ணீங்க? நான் பண்றேன் பாரு, நான் டபுள் போக்கு. போச்சு, அதுவும் போச்சா? மெடிடேரியன்னா என்ன தெரியுமா? மெடிடேரியன்னா நம்ம ஒரு மெடிடேஷன்ல இருக்கோம். பைனட்ஸ் எங்கம்மா? பைனட்ஸ் இங்க தான் இருக்கா? அப்ப நான் தாமப்பா. எங்க காமெடி போகுதுங்க அண்ணா. அண்ணா எங்கிட்டு போகுது? எங்கிட்டயா போகுது? ஏய், இந்த மணி சிரிச்சு தான் ஒரு பெரிய ஆளவரா வாரம் கூப்பிடுறாரு அவரு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சூப்பர். என்ன கபடி போட்டியா நடக்குது? காலை பிடிக்க கையை பிடிக்க. இங்க கொஞ்சம். Okay, countdown starts. மச்சான் ஓபன் பண்றேன். ஒரே நிமிஷம் ஓபன் பண்றேன். உள்ள மட்டும் போடுறேன். 9 8 7 6 5 அண்ணா சூடுனே. உனக்காக தானே. 4 அவன்ல வைக்கணும் கம்மி. அவன் அதுக்கு பதிலா இது வச்சிட்டேன். 2 1 சூப்பர் மச்சான். 0. வேற லெவல்மா. Check out. Okay, நம்ம டேஸ்டிங் பார்த்தலாம். We'll start with Baba Bhaskar Master and Bala வாங்க. சரி நம்ம லேட் ஆகும் நினைக்கிறேன் அவங்கள கூப்பிட்டு. பாலா டிஷ் பேர் என்ன? உட்கார்ந்த அண்ணா சீசா வறுத்தெடுத்த பீஸா சாப்பிடுங்க. ஆஹா ஆஹா பீஸான்றல பீஸ் பீஸா வைக்கணும். ஆஹா ஆஹா மதுர வீரன் தானே. டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. நன்றி. இது வந்து நீங்க சாமை, திணை அண்ட் வரகரிசி இது மூணு போட்டு பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ்ல பண்ண பேஸ் மாதிரி இல்ல. நிஜமா இட்டாலியில வந்து தின் கிரஸ்ட் பீஸான்னு சொல்லுவாங்க. அதாங்க. கிரன்ச்சியா இருக்கும், ஆனா உள்ள மேல சீஸ்லாம் போட்டு சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி இருக்கு. நன்றி ஐயா. அதிகமா சீஸ் போட்டு பயங்கரமா அதை வந்து சீஸியா காமிக்காம ரொம்ப கம்மி சீஸ் போட்டு நிஜமா குழந்தைங்களுக்கு வந்து வாரத்துக்கு 4 வாட்டி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. அற்புதம். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். ரொட்டி மாதிரி போட்டீங்களா இல்ல தோசை மாதிரி போட்டீங்களா? தோசை மாதிரி ஐயா. சூப்பர், அதி பிரமாதம், வெரி குட். நன்றி ஐயா. அஸ்வின் அண்ட் சிவாங்கி வாங்க. குலு குலு வெண்பனி போல் சல சல சல்லடையா. என்ன இது கேப்சிகம் குள்ள வச்சு சுண்டலா? நான் சொல்றேன் மெடிடேரியன் திணை. பச்சையா எழுதிச்சீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து அது அந்த டோர் புடி வந்து கொஞ்சம் லூசா இருந்தது. டோர் அதுக்காக தான் அது நம்ம இது பண்ணோம். ஏன் டோர் போட்டுருக்காருன்னா டோர் டெலிவரி பண்றது. மதுர வீரன் தானே. ஒரு குஸ்குஸ்னு சொல்லி ஒரு டிஷ் இருக்கு, ஒரு மெக்சிகன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் சாலட், செமோலினான்னு சொல்லுவாங்க, ரவை அதுல பண்ணுவாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இதுல இருக்கு. நீங்க திணையில பண்ணிருக்கீங்க, பட் இதுல வந்து அந்த ஷாலட்ஸ் போட்டிருக்கீங்க. தக்காளி போட்டீங்களா? டொமேட்டோ வந்து இதெல்லாம் போட்டனால கொஞ்சம் இந்தியனைஸ்ட் ஃப்ளேவர் இருக்கு. ஆனா போட்டிருக்கிற ஹெர்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹெர்ப்ஸா இருக்கு. தேர் இஸ் சம்திங் இன்கம்ப்ளீட் அபவுட் திஸ் டிஷ். ஐ எம் நாட் ஏபிள் டு என்ஜாய் இட் ஃபுல்லி. எதனால இந்த கேப்சிகம் உள்ள வச்சீங்க எனக்கு தெரியாது. ஆக்சுவலி ஐ வாண்டட் டு பேக் இட், பட் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். வரும்போது உங்களுக்கு அந்த ஸோ நீங்க ஆக்சுவலி பேக் பண்ணிருக்கணும். பேக் பண்ணியிருக்கணும். பட் அதர்வைஸ் a குட் ட்ரை. இம்யூனிட்டி ரவுண்ட்ல கூட நான் திரானே கொடுத்தா நீங்க 2 பேருமே வந்து இன்னும் ட்ரை பண்றீங்க பாருங்க. நான் திணை என்கிட்ட கொடுத்தா எனக்கு பொங்கல், சக்கரை பொங்கல் தவிர எதுவுமே பண்ண முடியாது. போராட்டம் தான் ஐயா வாழ்க்கை. அவர் என்னன்னா திடீர்னு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல பீஸா பண்றாரு, நீங்க என்னன்னா ஒரு கூஸ் மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் சாலட் பண்றீங்க. ஹேட்ஸ் ஆஃப், வெரி குட், எக்ஸலன்ட் குக்கிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த இம்யூனிட்டி ரவுண்ட்ல குக் பண்ணி அடுத்த லெவல்ல எலிமினேஷன் சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம குக் பண்ணாம நிம்மதியா இங்க நிக்க போறது அஸ்வின் பாபா பாஸ்கர்ல பாபா பாஸ்கர். நன்றி ஐயா. நன்றி ஐயா. பிபி பேண்ட வின் பண்ண உங்களுக்கு மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கும் 5000 rupees gift voucher.
ஓகே, இதே போல ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். And bye from the whole Cook with Komali team. மற்றும் பிரீத்தி ஆல்காட் சிம்னி வழங்கும் Cook with Komali season 2 powered by Dazzler, Chana, Nippon Paint, Autumn Fibra, Lion Desert, King Dates, Meet and Eat Family Restaurant, Hudson Curd மற்றும் கார்டியா அட்வான்ஸ் நலனை.